ஹாய் ஆல் வணக்கம். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சுடைய டே 80 அண்ட் 81ங்க. 80வது நாளும் 81வது நாளுக்கான அப்டேட்டுங்க இது. ஆக்சுவலாக நேற்று பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று நைட்லேருந்து நேற்று பகல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முழுக்க மழை தூறிக்கிட்டே இருந்துச்சுங்க. அதனால் நெட்வொர்க் அதிகமாக கிடைக்கவே இல்லை சுத்தமாகவே. அதனால் என்னால் வீடியோ அப்லோட் போட முடியலைங்க. அப்புறம் காலைல எப்பவும் போல் எந்திரிச்சதும் கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சிட்டு காலையிலேயே முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக பொரித்து முருங்கைக்கீரை சூப் போட்டு வச்சுருந்தேங்க. அதை காலைல குடிச்சிட்டு திரும்ப ஒரு மணி நேரம் கழித்து நல்லா தண்ணி குடிச்சிட்டேங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சம்பா கோதுமை ரவையும் பச்சைப்பயிறு குழம்பும் தாங்க. அதே தான் மதியத்துக்கு சாப்பாடு அதே பச்சைப்பயிறு குழம்புங்க. பொரியலுக்கு பார்த்திங்கன்னா நூல்கோல் அதாவது டர்னிப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பொரியல் தாங்க. கூடவே ரசம் வச்சுருந்தேன். எனக்கு இந்த சாப்பாடே ஃபுல்லானனால ரசம் ஊற்றிக்கலிங்க. நேற்று காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 தோசையும் எனக்கு தட்டைப்பயிறு குழம்பு வச்சுருந்தேன். அதை ஊற்றி சாப்பிட்லாமான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு பிடிக்கலிங்க, காரசாரமாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருந்தது பார்த்திங்களா, அதனால் காரமாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. தட்டைப்பயிறு குழம்பு பையனுக்காக காரம் கம்மியாக தான் எப்போவுமே வீட்டில் சமைப்பாங்க. அதாவது காரமே இல்லாமல் தான் சமைப்பேன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு தான் இருக்கும். சரி அதனால தான் சரி இட்லி பொடி காரமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பொடி போட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து சாப்பிட்டேங்க. இது பார்த்திங்கன்னா 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டேன். மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு பார்த்திங்கன்னா மட்டை அரிசி சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன். மட்டை அரிசி சாப்பாட்டில் ஒரு 1.25 கரண்டி அளவுக்கு வச்சுட்டேங்க. சாப்பாட்டுக்கு பணியாருக்கு பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு கடைஞ்ச குழம்பு வச்சுருந்தேங்க, அதுதான் எடுத்துக்கிட்டேன். பொரியலுக்கு வெந்தயக்கீரை பொரியல் பண்ணியிருந்தேங்க. வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க இந்த கிளைமேட்டில். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆம்லெட் எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான் இன்றைக்கான லஞ்சுங்க. சாயங்காலம் 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேங்க. இது நேந்திர வாழைப்பழம் தான் எடுத்துக்கிட்டேங்க. வாழைப்பழம் டெய்லி ஒன்று எடுத்துக்கிறேங்க. இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. சாயங்காலம் ஒன்று எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7:30 மணிக்கெல்லாம் நான் திருபலா சூர்ணத்தை சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி தேன் கலந்து குடிச்சிருவேங்க. அப்போ குடித்தாதான் நமக்கு யூரின் பிளாடரை எம்டி பண்ணிவிட்டு தூங்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நம்ம குளிர்காலத்தில் தூங்குறதே கம்மி தாங்க, அந்த தூக்கத்தையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லைங்க. அதனால தான் எல்லாம் எம்டி பண்ணிவிட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குவோம் இல்லைங்க. அது ஒரு சின்ன ஒரு ஆசை தான். அதனால தான் திருபலா சூர்ணம் குடிக்கிறதுனால நமக்கு வெயிட் லாஸ் சீக்கிரமாகவே நடக்குங்க. எனக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்குதுங்க. அதாவது வெயிட் ரெடியூஸ் ஆகுதோ இல்லையோங்க, என்னோடய பாடியில் இன்ச் லாஸ் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அதனால் எப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுங்க. சரி நம்ம இப்போ எதுவும் தைக்க வேண்டாம், எதுவும் புதுசாக வாங்கவும் வேண்டாம்னு சொல்லிவிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸஸவே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. ஏன்னா திரும்ப நம்ம ட்ரெஸ் எடுத்து தைச்சோம் அப்படின்னா திரும்ப அது லூஸாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்லங்க. அதனால தான். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் எப்போ 1/2 மணி நேரம் தான் பண்ணுவேன். 2-3 நாளாகவே ஒர்க் அவுட் 1 மணி நேரமாக மாற்றிக்கிட்டேங்க. அதாவது இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 டைம் 4 டைம், அதாவது இத்தனை ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, அது இப்போ 2 டைம் பண்ணுவேன். எப்போவுமே முதல்ல பண்ணுவேங்க. இப்போ 2-3 நாளாகவே 3 டைம் 3 ரெப்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. அப்படி பண்ணுறதுனால நமக்கு சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும், ஹெல்த்துக்கும் நல்லதுங்க. நான் எந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேங்க. திரும்ப நாளைக்கான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. பாய்.